ஆக்டர் சிவகார்த்திகேயன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எஸ்கே 23 அதாவது நம்ம ஏஆர் முருகதாஸ் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் இந்த படத்துக்கான டீம் ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. இந்த படத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆக்டர் சிவகார்த்திகேயன், ருக்குமணி ஏகப்பட்ட பேர் இந்த படத்துல இம்பார்ட்டன்ட் ரோல்லாம் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏஆர் முருகதாஸ் இந்த படத்த வந்து டைரக்ஷன் பண்றாங்க. இந்த படத்துக்கு நம்ம அனிருத் மியூசிக் போடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கான ஒர்க் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து எஸ்கே 24 பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, டைரக்டர் சிபி சக்ரவர்த்தி அதாவது டான் படத்தோட டைரக்டர் வந்து இந்த படத்த வந்து டைரக்ஷன் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கான பேச்சுவார்த்தை இப்போ போயிட்டுருக்கு. இந்த படத்துக்கு வந்து பாஸ்ன்னு சொல்லிட்டு டைட்டில் வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கான வேலைகள்லாம் போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அஃபிஷியல் அப்டேட்ட பார்த்தீங்கன்னா, இந்த மந்த் எண்டுக்குள்ள வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லனா நியூ இயர் ஸ்பெஷலா ரிலீஸ் பண்ண போறாங்க. நீங்க எந்த காம்போக்காக வெயிட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க. அஜித் குமார பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து விடாமுயற்சி, குட் பேட் அக்லின்னு சொல்லிட்டு 2 படத்த வந்து பேரலலா நடிச்சு முடிச்சிருக்காரு. இப்ப பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பைக் ரேஸு, கார் ரேஸ்ன்னு சொல்லிட்டு 2த்துலயும் ஜாயின் பண்ண போறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இயர் 2025 எண்ட்ல பார்த்தீங்கன்னா, நம்ப டைரக்டர் பிரசாந்த் நீலோட படத்துல நடிக்க போறாரு. அஃபிஷியல் கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பிரசாந்த் நீல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஜூனியர் என்டிஆர் ப்ராஜெக்ட்ல ஒர்க்ல இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் இயர் எண்ட்ல பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கான அஃபிஷியல் அப்டேட்ட ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இவங்களோட டிஃபரண்டான காம்போ கண்டிப்பா வேற மாரி ஒரு சம்பவம் தான் பண்ண போறாங்க. பிரசாந்த் நீல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கேஜிஎஃப் அப்புறம் சலார்ன்னு சொல்லிட்டு 2 படத்த வந்து டைரக்ஷன் பண்ணி இண்டஸ்ட்ரியே ஒரு பெரிய கலக்கிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பா இவங்களோட டிஃபரண்டான காம்போ. அது மட்டும் இல்லாம ஒரு ரூமர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவரும் அஜித்தும் எடுக்கிற படம் பார்த்தீங்கன்னா, யூனிவர்சல் அதாவது கேஜிஎஃப்க்குள்ள போறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. எப்படி பார்க்கலாம் இவங்களோட டிஃபரண்டான காம்போ எந்த மாரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு, நீங்க இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஆக்டர் அஜித் குமார் நடிக்கிற விடாமுயற்சி படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்த்தீங்கன்னா, இந்த வீக்குள்ள ரிலீஸ் ஆகறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. அதுக்கான ஒர்க் இப்போ போயிட்டு இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கான அஃபிஷியல் அப்டேட்ட பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 2 டேஸ்ல ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆக்டர் அஜித் குமார், த்ரிஷ், ஆக்ஷன் கிங் அர்ஜுன் இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்ல ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா, மகிழ் திருமேனி இந்த படத்த டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இவரு பார்த்தீங்கன்னா, தடம், தரையறு தாக்கு, கழக தலைவன் படத்தோட டைரக்டர். இந்த படத்துக்கு நம்ம அனிருத் மியூசிக் போடுறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவங்களோட டிஃபரண்டான காம்போ எந்த மாரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு, நீங்க இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க.